ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் வயலுக்கு தான் வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட தான் வந்திருந்தோம். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரே காடாக இருந்துச்சு. அந்த இடத்தெல்லாம் நாங்களே சுத்தம் பண்ணோம். எங்கள் வயலுக்கு போனாலே எனக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு. நம்ம வயலுக்கு போகணுன்னு நினச்சாலே நம்மளுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். நான்லாம் செம ஜாலியாக இருப்பேன். இந்த நெல் கதிரெலாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு. இந்த தென்னை மரம், பனை மரம், மாமரம் இது எல்லாமே எங்கள் தாத்தா தான் வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா உயிரோடு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இந்த தென்னை மரம், பனை மரம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வரும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வயலுக்கு போய் ஜாலியாக இருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம். எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் தாத்தா பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வச்சாங்க. அப்போ அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மரத்துக்கெலாம் நாங்கள் தான் தண்ணி தூக்கி ஊற்றுவோமான்னு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் இந்த வரப்புலேருந்து அந்த வரப்புக்கு தாவி தாவி விளையாண்டேன். எனக்கும் போரில் குளிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடும்னு நான் குளிக்கவே இல்லை. நம்ம என்ன தான் டவுனில் இருந்தாலும் கிராமத்துக்கு வரும்போது ஒரு தனி சந்தோஷத்தை தரும். இந்த குட்டையில் குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. அதை என் கையில் பிடிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கே இந்த வீடியோ எடுத்து தெரியாது. நான் ஓடிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா தான் எடுத்திருக்காங்க. இந்த மரம், வாய்க்கால் 2 சைடும் வயல், இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இயற்கையாக இருக்குங்க. இது எங்களோட மாமரத்தோப்பு. இதில் காய்க்கிற எல்லா மாம்பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா ஒவ்வொன்றுத்தையும் எங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு எங்கள் தாத்தாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இப்போ எங்கள் தாத்தா உயிரோடு இருந்தால் நாங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துல எங்கள் தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது தாத்தா இருக்கும்போது கட்டின மோட்டர் ரூமு. அது பார்த்திங்கன்னா இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல தண்ணியெல்லாம் இல்லை, மண் போட்டு துத்துட்டாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா நாங்கள் செமையாக சுத்தம் பண்ணிட்டோம். சாமியும் கும்பிட்டாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய்.